அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானின் ஒப்பற்ற கருணையினாலே இந்த திருவள்ளுவர் கழகத்தாரால் தினந்தோறும் ஞான வேள்வியினை மிக சிறப்பாக செய்து வந்தார்கள். கொரோனாவின் காரணமாக ஏறத்தாழ 9 மாதங்களாக எந்த ஒரு சொற்பொழிவும் நடக்கப்படவில்லை. தலைவருடைய முயற்சியாலும் செயலர் துணைத் தலைவருடைய முயற்சியாலும் இணையவழி மூலம் திருவள்ளுவர் கழகத்தின் சொற்பொழிவை தொடரலாம் என்று முடிவு செய்தார்கள். அதன்படி 2 வாரங்கள் 2 செவ்வாய்க்கிழமை சான்றோர்கள் பேசினார்கள். இன்று வள்ளுவமும் திருமந்திரமும் ஓர் அறம் சார்ந்த ஒப்பீடு என்பதை பற்றி சில பாடல்களை திருக்குறளிலிருந்தும் திருமந்திரத்திலிருந்தும் சிந்திக்கப் போகிறோம். இந்த இணையவெளி சொற்பொழிவுக்கு வருகை தந்திருக்கிற அத்தனை சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இருவருமே அறம் சார்ந்த கருத்துக்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தமிழ் மக்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காகவே அரியதொரு நூல்களை இயற்றினார்கள். இன்று வரை நம்மோடு திருக்குறளும் திருமந்திரமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் வாழும். ஏனென்றால் நம் அறிவை கொண்டு எழுதினால் the book for hourன்னுவாங்க. அதாவது நாம் எழுதியது இந்த கொஞ்ச நாட்கள்லேயே அது அழிந்து போய்விடும். சூப்பர் கான்சியஸ் மைண்டில் எழுதினால்தான் இறைவனே வந்து வரலாற்றலோடு எழுதுகிற நூல்கள் எல்லாம் காலம் கடந்து நிற்கும். அப்படிப்பட்ட நிலைகளில் உள்ள நூல்தான் திருமந்திரமும் திருக்குறளும். திருக்குறளை பற்றி திருக்குறளில் பல தலைப்புகளில் திருக்குறளில் உள்ள அதிகாரத்தில் உள்ளது போலவே திருமந்திரத்திலும் கொடுத்திருக்கிறார்கள். கடவுள் வாழ்த்து, அன்புடைமை, பிறனில் விளையாமை, புலால் மறுத்தல், மெய்யுணர்தல், தவம் என்றெல்லாம் ஒரு 26 தலைப்புகளிலே இருவரும் சொல்லியிருக்கிறார்கள். திருமந்திரத்திலிருந்து தலைப்புகள் எடுக்கப்பட்டனவா, திருக்குறளிலிருந்து தலைப்புகள் பின்வரும் ஆசிரியர்களால் திருமந்திர பாடலுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதா என்பது இன்று வரை ஆய்வில் தான் இருக்கிறது. இப்பொழுது நாம் சிந்திப்போம். கடவுள் வாழ்த்தாக அவர் முதலிலே வள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொன்னார். அகரம் என்றால் ஆ என்கிற நாதம் ஆகிய உயிர் உலகத் தோற்றத்திற்கு முதலாக இருக்கிறது. அதுவே ஆதியாகும். ஆதி பகவன் என்று சொன்னால் ஆதி என்றால் மூலம், அதாவது இரண்டாக பிரிக்க முடியாதது ஆதி என்று பொருள். அதுவே மூலப்பொருளாகும். அதுவே காரணமாகும். காரணம் என்றால் அதை பார்க்க முடியாது. அது பகவன் என்றால் பலவாறாக பிரிந்திருப்பது. ஒரு விதையை மண்ணுக்குள் ஊன்றினால் இரு இலைகளாக வெளிவந்து பல்லாயிரக்கணக்கான இலைகளாக விரிந்து பூத்து காய்ந்து கனிந்து விதைக்குள் மீண்டும் அந்த மரமானது ஒடுங்குவதைப் போலதான் இந்த ஆதி பகவனுடைய இறை தத்துவம் விளங்குகிறது. இதே தான் நம்முடைய திருமந்திரம் சொல்லுகிறது. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னொருள், மூன்றினுள் நின்றனன் நான்கை உணர்ந்தான், ஐந்தை வென்றனன் ஆறில் விரிந்தனன், ஏழும்பற் சென்றனன் தானிருந்து தானுணர்ந்தெட்டே என்று இறைவன் 8 குணங்களை உடையவன் என் குணத்தான் என்று சொல்கிறார். வள்ளுவரும் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் என்று வள்ளுவரும் இறைவனை என் குணம் உடையவன் என்று சொல்கிறார். ஆகவே அடுத்ததாக நாம் சிந்திக்க இருப்பது ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலான் கோமான் இந்திரனே சாளும் கரி என்று சொன்னார்.
ஐம்புலன்களை அடக்கியவன் இந்திரனுக்கு ஒப்பாவான். இந்திரன் எப்படி அட்டமா சித்துக்களை உடையவனாக இருக்கிறானோ, நினைத்ததை படைப்பான், நினைத்ததை அடைவான், அழிப்பான், எல்லாவற்றும் செய்வான். ஆகவே இந்திரனே அதுக்கு எடுத்துக்காட்டு, ஐம்புலன்களை அவிப்பவன் என்று வள்ளுவர் சொல்கிறார். இன்னும் சூட்சுமமாக சொல்லுவார், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. புலனின்பங்களுடைய சூட்சுமமாக இருக்கக்கூடிய அந்த சுவை ஒளி ஊறு ஓசை என்ற அந்த ஐம்புலன்களுடைய சூட்சுமத்தை அறிந்தவன் இடத்திலே உலகமானது வசப்படும், உலகம் அவனுக்கு வசியமாகும் என்று சொன்னார். இது திருமூலர் பாடுகிறார். பார்ப்பான் அகத்திலே பார்ப்ப சைந்துண்டு மெய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமேனர். அப்ப பசு ஐந்துண்டு என்று சொன்னால் ஐம்புலன்களை பற்றி சொல்கிறார். மெய்ப்பாருமின்றி வெறித்து திரிவன, அதுக்கு அதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது புலன்களால் நாம் உடம்பானது அழிந்து உயிரும் சிதைந்து போகும் என்பதை பற்றி திருமூலர் மிக அழகாக சொல்லுகிறார். கடவுள் வாழ்த்திலே ஒவ்வொன்றும் ஒரு அரிய பொக்கிஷமாக கருத்துக்களை தருகிறார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று வள்ளுவர் சொன்னார். இந்த மலர்மிசை ஏகினான் என்று ஏன் சொன்னார் என்றால், 6 ஆதாரங்களில் இருக்கக்கூடிய மலர் போன்று ஒளி வீசக்கூடிய இதழ்களை உடையவன், அதிலே இறைவனுடைய ஆற்றல் ஏறி இருக்கிறது. அதை யார் ஒருவன் மூலாதாரத்தை 6 ஆதாரங்களை கடந்து பரம்பொருளை அடைகிறானோ அவன் நிலமிசை நீடு வாழ்வார் என்று சொன்னார். அதாவது மூலாதாரத்திலே 4 இதழ், சுவாதிஷ்டானத்திலே 6, மணிபூரகத்தில் 10, இதய கமலத்திலே 12, விசுத்தியில் 16 இதழ்கள் உள்ளன. ஆக்ஞை சக்கரத்தில் 2 இதழ்கள் உள்ளன. ஆக இதை திருமூலர் சொல்கிறார். மலர்மிசை என்பதற்கு பதிலாக அவர் 4ம் 23ம் 5ம் 26ம் கோழிமேல் நின்ற குறிகள் 16ம் மூலம் கண்டாங்கே முடிந்த முதல் 2ம் காலங்கண்டானடி காணலும் மாமேனர். இதை யார் ஒருவன் இந்த 6 ஆதாரங்களை நடுநாடி வழியாக மூலாதாரத்தை மேலே ஏற்றி நெற்றிக்கண்ணை திறந்து சகசிராவில் ஒடுங்கி பரம்பொருளோடு எவன் ஒருவன் ஐக்கியமாகிறானோ அவனுக்குத்தான் பிறவிப்பிணி என்பது வராது என்று சொல்கிறார். அடுத்து அன்புடைமையை பார்த்தோம் என்றால், அன்புடைமையிலே சொல்கிறார் வள்ளுவர், அன்பின் வலியது உயிர்நிலை அப்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு என்று சொன்னார். அன்பின் வலியது உயிர்நிலை என்று சொன்னார். உயிரின் இயல்பு என்ன தெரியுமா? அன்புதான். உயிரின் இயல்பு எல்லா உயிரிடத்தும் அன்பு செய்வதே உயிரின் இயல்பு. இதைத்தான் எல்லா மதங்களும் காட் இஸ் லவ், லவ் இஸ் காட் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதே திருமூலர் சொல்கிறார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே கடவுள் என்று சொல்லுகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்ப அன்புதான் கடவுள் என்று இந்த பாடலில் 270வது பாடலில் திருமந்திரம் சொல்லுகிறது. ஏன் சொல்லுகிறது என்றால், உயிர்தான் கடவுள். அப்ப உயிர் என்பது நாதவிந்துக்களையாக இருக்கக்கூடிய உயிர்தான் கடவுள். அப்ப அவரே சிவன் என்று நீ சிவனை பிடிக்க வேண்டும் என்றால் சிவனும் சிவனும் ஒன்றுதான் என்று அடுத்த பாடலிலே 2017வது பாடலிலே சொல்கிறார். சீவனென சிவனென்ன வேறில்லை, சீவனார் சிவனாரை அறிகிலர், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவனாயிட்டு இருப்பாரே என்று சொல்கிறார். அப்ப சீவனும் சிவனும் வேறில்லை என்று சொல்கிறார். அவர்தான் வள்ளுவர் சொல்றார், தன்னுயிர் தானறப்பற்றான ஏனைய மண்ணுயிர் எல்லாம் சொல்லும் என்று சொல்கிறார். யார் ஒருவன் உயிரை தான் பிடித்துக் கொள்கிறானோ அவனை மண்ணுயிரெல்லாம் தொழும் என்று சொல்கிறார். அடுத்ததாக நடுவு நிலைமை பற்றி சிந்தித்தோம். நடுவு நிலைமை என்றால் நடுப்புள்ளி. யார் ஒரு நடுப்புள்ளியை அறிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு மௌனம் சூழ்ந்து கொள்ளும், சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். மேலும் அவர் ஆன்மீகத்தினுடைய முழு பொருளும் முழு கருத்தையும் ஆன்மீகத்தினுடைய முழுமையும் தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்லுவார். இதைத்தான் நம்ம வள்ளுவர் சொல்கிறார், சமன் செய்து சீர்தூக்குங்கோல் போல் அமைந்தொருவாள் கோடாவை சான்றோர் கனி. சான்றோர் என்பது ஞானிகள், ஞான நிலை பெற்றவர்கள், எதற்கும் இன்ப துன்பத்துக்கு அடியமையாகாமல் நடுநிலையில் இருப்பவர்கள், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல்னார்.
இதைத்தான் திருமூலர் சொன்னார். நடுவு நின்றார்க்கன்று ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவருமாவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே என்று சொன்னார். அது நடுவு நிற்பவர்கள் யாரெல்லாம்? புத்தர் சொன்னார் புரிய மந்திரம், மஜ்ஹிம் நிகாய் என்று சொல்லுவார். நீ நடுவில் இருப்பாயாக. யசோதாவுக்கு சொல்லுவார் தன் மனைவியை பார்த்து, நீ எல்லாவற்றிலும் விருப்பு வெறுப்புகளுக்கு இடையில் நடுவில் இருப்பாயாக. அப்பொழுதுதான் உனக்கு எந்த ஒரு துன்பமும் உன்னை பாதிக்காது என்று புத்தர் சொல்லக்கூடிய மந்திரம் மஜ்ஹிம் நிகாய். அடுத்து வள்ளுவர் சொல்கிறார் இனியவை கூறல் என்கிற தலைப்பிலே வள்ளுவர் கூறுகிறார், முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தாடாம் இன்சொல் இனிதே அறம் என்று சொன்னார். இன்சொல் பேசுவதுதான் அறம். அதைத்தான் நம்ம திருமூலர் சொன்னார், யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசிவிற்கோர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானேனர். ஒரு பக்தியினுடைய நெறியை எந்த மதமும் சொல்லப்படவில்லை. திருமூலர் ஒருவரே பக்தியை எளிமைப்படுத்தி மிக அழகாக சொன்னார். என்ன சொன்னார் என்றால், நீ இறைவனை வணங்க வேண்டும் என்றால் நீ ஏதாவது பூவோ இலையவோ பறித்து வைத்து வணங்கு. அதுவும் உன்னால் முடியவில்லை என்றால் ஒரு பசுமாட்டுக்கு ஒரு புல்லு கீரை எதையாவது ஒன்றை எடுத்து பசுவிற்கு கொடு என்று சொன்னார். அதுவும் உன்னால் செய்ய முடியவில்லையா, உண்ணும் போது ஒரு கைப்பிடி உணவெடுத்து காகத்துக்கோ எறும்புகளுக்கோ வைத்து விடு என்று சொன்னார். அதுவும் முடியலைனா பிறர்க்கு இன்னுரை தானேனர். நீ எல்லாத்தையும் இனிமையா பேசுப்பா, நீ அதுவே போதும், நீ ஒன்னும் கடவுளையே கும்பிட வேணான்னார். அதை சொல்லாம சொல்லுகிறார். அப்ப இனிமையாக பேசுவதற்கு மிக இன்சொல்தான் மிகச் சிறந்தது என்பதை வள்ளுவரும் திருமூலரும் மிக அருமையாக அந்த கருத்தினை வலியுறுத்துகிறார்கள். பிறனில் விளையாமை, அதாவது பிறன்மனை நயவாமை என்று திருமூலர் சொல்வார். பிறன்மனை நோக்காத வேறாண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்குனர். பிறன்மனையை பார்க்காதவன் அதுதான் பேராண்மையினர், அதுவே சான்றோர், அதுதான் ஒழுக்கம் என்று சொன்னார்கள் வள்ளுவர். அதை இவர் கொஞ்சம் எச்சரிக்கையோடு சொன்னார் திருமூலர். ஆத்த மனையால் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர், காய்ச்சவளாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம்பளத்துக்கு இடருற்றவாறேனர். அழகான மனைவி வீட்டில் இருக்கும் பொழுது அடுத்தவன் காத்து கொண்டிருக்கிற மனையாளை காமுறுபவன் அது காய்ச்ச பலாவினுடைய கனியை உண்ண மாட்டாமல் பேரிச்சம்பளத்துக்காக அந்த மரத்தின் மீது ஏறி நெஞ்செல்லாம் புண்ணாக்கி கொள்வான் என்று ஒரு எச்சரிக்கையோடு திருமூலர் பேசுகிறார். ஆகவே ஈகை என்கிற தலைப்பை எடுத்துக்கொண்டால் அவர் சொல்லுகிறார் வள்ளுவர், அற்றார் அழிவசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பெருள் வைப்புலி என்று சொன்னார். நீ என்னதான் பிக்சட் டெபாசிட்ல 50 லட்சம் 1 கோடி 2 கோடின்னு போட்டு வச்சிருந்தாலும் அது டெபாசிட் இல்லப்பா, உன் புண்ணிய கணக்குல ஒண்ணுமே சேராது. நீ என்னன்னா யார், நீ மக்களுடைய பசியை தீர்த்தால்தான் அதுதான் உன்னுடைய புண்ணிய கணக்கில் சேஃப் டெபாசிட் ஆகும் என்று வள்ளுவர் சொன்னார். அதுதான் அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பெருள் வைப்பிலி. நீ இறைவனிடத்தில் வைத்திருக்கக்கூடிய கிரெடிட் என்ன என்றால் புண்ணிய கிரெடிட், பசியை போக்க வேண்டும் என்று சொன்னார். இதே திருமூலர் மிக ஒரு வித்தியாசமாக சொன்னார். அகரம் ஆயிரம் அந்தனர்க்கு ஈழன், சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கில் என், பகரும் ஞானி பகலோன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே என்று சொன்னார். அகரம் என்றால் கிராமங்கள். 1000 கிராமங்களை அந்தனருக்கு நீ தானம் செய்தால் என்ன பயன்? சிகரம் 1000 செய்து முடிக்கலேன் என்றால் 1000 கோயில்களை கட்டி கும்பாபிஷேகம் செய்தல் என்ன பிரயோஜனம்? பகரும் ஞானி, ஒரு ஞானி ஒருவன் பசியோடு பகல் பொழுதிலே அவனுக்கு நீ பசியை போக்கினால் நிகரில்லை என்று சொல்கிறார். நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. யார் ஒருவன் பசித்து வருகிற ஞானிக்கு அல்லது யோகிக்கு உணவளிக்கிறானோ அவன் போன பிறவில் செய்த பாவங்கள் எல்லாம் போய்விடும் என்று சொல்கிறார். அவர் அடுத்தபடியாக புலால் மறுத்தலை சொல்லும் பொழுது வள்ளுவர் சொல்றார், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று சொன்னார். யார் ஒருவன் சைவமாக இருக்கிறானோ, எந்த உயிரையும் கொல்லாதவனாக இருக்கிறானோ அவனை எல்லா உயிர்களும் அவன் மீது அன்பு காட்டும், தொழும் என்று சொல்றார். கும்பிடும்ன்றார்.
அத திருமூலர் கொஞ்சம் எச்சரிக்கையா சொன்னாரு. கொன்றிலாரை குலச் சொல்லி கூறினார், தின்றிலாரை தினச் சொல்லி தண்டித்தார், பன்றியாய் படியேல் நரகு ஒன்றுவார் அரணாணை இதுன்னார். அப்ப கொன்றிலாரை குலச் சொல்லி கூறினார், கொன்றிலாரை கொலச் சொல்லி கூறினார். அதாவது கொல்லாதவனை கொல்லச் சொல்கிறவனும் திங்காதவனை திங்கச் சொல்கிறவனும் பன்றியாய் பிறப்பான் என்று சொன்னார். பன்றியாய் பிறக்க முடியுமா என்று கேட்டால், ஒரு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக திண்டுக்கல்லிலே ஒரு பிரபல வியாபாரி ஒருவர் இறந்து போனார். அவர் மகன்கள் அவருடைய ஆவி பற்றி கோடாங்கி போய் கேட்டார்கள். அவன் நிலக்கோட்டையிலே ஒரு கிராமத்தில் மூக்கிலே மச்சமுள்ள பன்னியாக பிறந்திருக்கிறார் என்று அந்த ஜோசியர் சொன்னார். இவங்க அதே மாதிரி அந்த கிராமத்துக்கு போய் அந்த இடத்துல போன உடனே வெள்ளை மூக்கு, ஒரு கருப்பு நிற மச்சம் என்று பன்னி மூக்கிலே இருந்திருக்கிறது. அதை பிடிச்சிட்டு வந்து வீட்டுல வச்சு ஃபேன் எல்லாம் போட்டுக்கிட்டு குளிப்பாட்டி அதுக்கு வேண்டிய முட்டைக்கோஸ் எல்லாம் கொடுத்து நிறைய அதை கவனிச்சாங்க. அப்ப பன்னியா பிறப்பாங்க என்று சொன்னவர் யாருன்னா, புலால் உண்ணாதவனை உண்ணச் சொல்கிறவனும் புலாலை திங்கச் சொல்கிறவனும் கொன்றிலாரை கொலச் சொல்பவனும் பன்னியாய் பிறப்பான் என்று திருமூலர் அடித்து சொல்கிறார். அரணாணை என்று அடித்து அவர் சொல்லுகிறார். தவம் என்ற தலைப்பிலே பார்த்தால் எல்லா 10 குறளுமே திருமூலர் மிக எல்லாவற்றையுமே கையாண்டு இருக்கிறார். உற்றுநோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று சொன்னார். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதார் பலர், ஒன்னார் திரளும் உவந்தாரையாக்களும் எண்ணிய தவத்தால் வரும் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் அவம் செய்வார் தம் ஆசையுட்பட்டு என்று முக்கியமாக ஒரு 4 குறளை மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால், தவம் செய்பவர்கள் யாரேனும் தப்பு செய்தவர்களாக இருந்து தண்டிக்கப்படாமல் இருந்தால், இந்த தவம் செய்கிற ஞானி இருக்கிறானே, இந்த யோகி, அவன் என்னடா இப்படி தப்பு பண்றானே, அவனை யாரும் தண்டிக்கவில்லையா என்று நினைத்த மாத்திரத்தில் அவன் அழிந்து போவான். ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்களும். ஒரு நல்லவே மனுஷன், நல்லவே ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப சிரமப்படுறான், அவனுக்கு ஏன் துன்பம் வருகிறதுன்னு ஞானியானவன் அருட்கண்ணோடு அவனை பார்த்தால் இறையாற்றலால் இறையருள் அவனுக்கு சென்று அவனை செல்வந்தனாக்கிவிடும். ஆகவே எல்லாம் தவத்தினால் வரும் என்று குறள் 264 சொல்லுகிறார். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு என்று சொன்னார். யார் ஒருவன் தவம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, வள்ளுவர் மிக அழகாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். தவம் செய்யாட்டாலும் பரவாயில்லப்பா, உன்னுடைய கடமையை நீ ஒழுங்காக செய். மனைவியை காப்பாற்ற வேண்டும், பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், நல்ல வழியில் வளர்க்கப்பட வேண்டும், சுற்றத்தாருடன் பழக வேண்டும், விருந்து உபசரிக்க வேண்டும் என்றெல்லாம் தமிழ் பண்பாடுகளை வாழ்வியல் தத்துவத்தை வள்ளுவர் மிக அழகா சொன்னார். கடமை செய்தாலே போதும் என்றார். தவம் செய்பவருக்குரிய ஆற்றல் யார் ஒருவன் தன் கடமையை செய்கிறவனுக்கு கூட கிடைக்கிறது என்று வள்ளுவர் சொன்னார். இதற்கு எடுத்துக்காட்டாக உண்மையில் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய நண்பர் அந்த அரசாங்கத்திலிருந்தே ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு எந்திரத்தை அது சரியில்லை என்று சொல்லி எழுதச் சொல்லி ஏலம் விட்டு 50,000 ரூபாய்க்கு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டார். இதை பார்த்த ஒருத்தர் காமராஜருடைய காதிலே போய் சொல்லிவிட்டார், ஐயா இந்த மாதிரி உங்க நண்பர் 5 லட்சம் ரூபாய் மிஷினை ஸ்கிராப் வேலியில தூக்கிட்டு வந்துட்டாருன்னார். உடனே காமராஜர் வண்டியை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு விடுனார். நேரா அந்த செட்டியார் வீட்டுக்கு போனார். போனவொன்னா அவர் ஐயா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டார். நான் வர்றதுக்கு இல்லைலே, விருந்து சாப்பிட வரலே, என்ன ஒரு நல்லா இருக்கிற மிஷினை ஒண்ணு சரியில்லைன்னு சொல்லி எடுத்துட்டு வந்தியாமே, நீ நல்லா இருக்கும்போது உனக்கு கை கால் நல்லா இருக்கா உனக்கு அப்படின்னு நீ நல்லா இல்லைன்னு சொல்லுவியா? கை நல்லா இல்லை கால் நல்லா இல்லைன்னு சொல்லுவியா? நல்லா இருப்பியாலேன்னு சொல்லி வந்துட்டு வந்துட்டார். வேற ஒன்றும் பேசல. ஒரு 30 நாட்களில் அந்த செட்டியார் பேரலிட்டிக்கில் கைகால் விளங்காமல் போய்விட்டார். அப்ப தன்னுடைய கடமையை செய்பவன் கூட எது சொன்னாலும் வலித்து விடும் என்பதை வள்ளுவர் தன்னுடைய குறளிலே கடமையை செய்பவன் கூட தவத்தினுடைய ஆற்றல் கிடைக்கும் என்று சொன்னார். திருமூலர் சொல்கிறார், நீ எந்த விதமான தவம் செய்யவில்லை என்றால் இந்த பிறவி வீண்ற. நீ போன பிறவில தவம் செய்தாதான் இந்த பிறவிலே உனக்கு
செல்வம் கிடைக்கும், நோயற்ற வாழ்வு கிடைக்கும், நல்ல மனைவி, நல்ல மக்கள் எல்லாம் கிடைப்பார்கள். தவம் செய்யாதவர்கள் அனைவரும் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ முடியும் என்பதை பற்றி நீ நினைத்திருக்கிறாயா என்று அவர் மிக அழகா சொன்னார். பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது, உன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறது. நீ போன பிறவில் நன்றா முயன்று தவம் செய்தாயான்னு கேட்கிற. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேனர். இறைவன் என்னை தமிழ் செய்வதற்காகவே படைத்தான். ஏனென்றால் நான் சென்ற பிறவியிலே நன்றாக தவம் செய்தேன் என்று திருமூரர் சொல்லாமல் சொல்கிறார். அடுத்து நிலையாமையை பார்த்தோம் என்றால், எல்லாம் நிலையாமை, நிலையானவற்றை நிலையென்று உணரும் பொருளானா மாலா பிறப்பு என்று வள்ளுவர் சொல்வார். நிலையில்லாதவற்றையே நிலை நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே மக்கள், அது எங்க போய் சொல்வது என்று சொல்லி அவர் ஒரு 4 குறளை மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். நாளென ஒன்று போல் காட்டி உயிரேறும் வாழது உணர்வார் பெரிய. அப்பா, நீ ஒரு நாள் போயிடுச்சுன்னா மகிழ்ச்சி அடையாது, சந்தோஷப்படாது. ஒரு நாள் என்பது இரவு பகலாகிய ரம்பப்பற்களால் உன் உயிரை ஒரு அறுத்து விட்டது என்று சொல்கிறார். உன் உயிரை கொஞ்சம் அரிச்சிருச்சுப்பா, நேத்து ஒரு நாள் போயிடுச்சா, உன் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துக்கிட்டே இருக்கு. அதனால நீ ரொம்ப சந்தோஷமா இருக்காத, வாள் எடுத்து ஒரு அறுத்துரும்னார். ஒவ்வொரு பொழுதும் வாழ்வதறியா கருதுக கோடியும் அல்ல பிற. அடுத்த பொழுது உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. வெளியே விட்ட மூச்சு உள்ள இழுத்தாதான் போச்சு, அல்ல உள்ள இழுத்த மூச்சு வெளியே வந்தாதான் போச்சு, இல்லையா போய் சேர வேண்டியதுதான். அப்படி இருக்கும்போது மனமானது கோடிக்கணக்கான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறதே. அப்பா, நீ இறைவனுடைய பரம்பொருளை நினைக்க வேண்டாமா என்று தவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். உடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. அதாவது ஒரு புல் என்கிற பறவையானது ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முட்டையை போட்டு விடுகிறது. அந்த முட்டை கீழே வந்து விழுவதற்குள் அது முட்டை உடைந்து குஞ்சு அதிலிருந்து பறந்து விடுது. உடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே, அந்த முட்டை வருவதற்குள்ளே உள்ள இருந்து புல் பறந்து போனது மாதிரி உடம்போடு உயிரிடை. அப்ப இந்த உடம்புல இருந்து உயிர் அப்படிங்கிற ஒரு வினாடிக்குள்ள போயிரும்டா. அதனால நீ நிலையாமையை உணர்ந்து தவத்திற்கு செல் என்று சொன்னார். அதே மாதிரி அவர் சொல்கிறார், புக்கில் அமைந்தின்று கொள்ளோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு என்று சொல்கிறார். புக்கில் என்றால் சொந்த வீடு. எப்பா, இந்த உயிர் இருக்கே இந்த உடம்புக்குள்ள நிரந்தரமா தங்குறதுக்கு ஒரு வீடு இல்லையான்னு கேட்கிறார். புக்கில் அமைந்தின்று கொள்ளோ ஆச்சரியமா கேட்கிறாரு. அதாவது வள்ளுவர் ரொம்ப வியக்குகிறார். இந்த உயிர் தங்குவதற்கு நிரந்தரமான உடம்பு இல்லையே, துச்சில் இருந்த உயிருக்கு நான் வாடகை வீடு மாதிரி ஒவ்வொரு வீடா போய்கிட்டே இருக்கே என்று சொல்லி வள்ளுவர் ஆச்சரியத்தை எழுப்புகிறார். இதை திருமூலர் சொல்கிறார். உரெல்லாம் கூடி ஒளிக்க கழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று வேறிட்டு சூரியங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. இளையாமை அழகான பேர் வச்சிருக்கிறோம், அழகு சுந்தரம். அழகு சுந்தரம் இறந்து போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் இறந்த உடனே பிணத்தை எப்ப தூக்குறீங்கன்னு கேட்கிறேன். பேர் என்னடா இத்தனை நாள் இத்தனை வருஷமா 80 வருஷம் 90 வருஷமா கூப்பிட்ட பேரை எடுத்துட்டாங்க, பிணம்னு பேர் வைக்கிறாங்களே என்று அவர் அழகா திருமூலர் சொல்லுகிறார். அத சுடுகாட்டுல போய் சுட்டு வரும்போதே மறந்து போயிடுறாங்க. சுடுகாட்டு சத்தியம் பண்றது மாதிரி நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று சொன்னார். அவர் சொல்லுகிறார், அடப்பண்ணி வைத்தார் அடிசலை கொண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார். வீட்டுக்கு வந்தார மனைவி செய்து வைத்திருக்கிற பலகாரம் அக்கார அடிசல் எல்லாம் சாப்பிட்டார். நல்லா வடவாயசத்தோட சாப்பிட்டு முடிச்ச உடனே மடக்கொடியாரோடும் மந்தனம் கொண்டார். மந்தனம்னா சீக்கிரசி, ரகசியம். மனைவியோடு ரகசியம் கொண்டார். இப்படி நெஞ்ச பிடிச்சார். இடப்பக்கம் இறை நொந்ததே என்றார். அப்ப அந்த பக்கம் வலிக்கிற மாதிரி இருக்கேன்னார். கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. வாழ்க்கையினுடைய நிலையாமையை மிக அழகாக ஒரு எச்சரிக்கையோடு திருமூலர் விளக்குகிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். உடம்பும் அதாவது புக்கில் அமைந்தென்று கொள்ளோ, இந்த உடம்புல நிரந்தரமா உயிர், அதாவது உடம்போடு உயிரிடை நட்புங்கிற வார்த்தையை திருமூலரும் வள்ளுவரும் ஒரே மாதிரி பயன்படுத்துகிறார்கள். இந்த உடம்பும் உடம்பை தழுவி உடம்பிடை நின்ற உயிரை அறியார், உடம்போடு உயிரிடை நட்பறியாதார் மடம்புகுநாய் போல் மயங்குகின்றார் என்ன. அதாவது
உடம்போடு உயிரிடை நட்பு. உயிருக்கு இந்த உடம்புக்கு என்ன நட்பு அறியாதார் மடம்புகு நாய் போல் மயங்குகிறார். மடம்புகுந்த நாய் எதுவுமே கிடைக்காது. ஒரு மடத்துல சன்னியாசியில் இருக்கக்கூடிய இடத்துல சோறா இருக்கும், ஒண்ணு இருக்கு, அவனே பிச்சை எடுத்து கொள்வான். இந்த நாயானது மடத்துக்குள் போய் அலைஞ்சு திரிஞ்சு ஒண்ணுமே கிடைக்காத போல உயிருக்கு உடம்புக்குள்ள நட்பை என்ன மாதிரி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரியாதவன் மடம்புகு நாய் போல் மயங்குகிறார் என்று சொன்னார். இந்த உடம்போடு உயிரிடை நட்புங்கிறத ரெண்டு பேருமே ஒரே வார்த்தையை பயன்படுத்துகிறார். உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று சொன்னார். உடம்பு ரொம்ப சாகப்புற உடம்பு, சுடுகாட்டு பிணம் தானே அந்த உடம்பு என்று நான் இழுக்காக நினைத்திருந்தேன். ஆனால் உள்ளே உயிராகிய ஆற்றல் நாதவிந்துக்களை ஆகிய உயிராற்றலை நான் கண்டுகொண்ட பொழுது இறைவன் கோயிலாக நம்ம உடம்பை வைத்திருக்கிறான். கோயிலுக்குள்ளே இறைவன் இருப்பதைப் போல இந்த உடம்புக்கு உயிர் இருக்கிறது. உடம்பினை அதனால நான் உடம்பை நான் ரொம்ப பத்திரமா பயன்படுத்துகிறேன், பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்ற பாட்டலை சொல்கிறார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பு அழிஞ்சிச்சுன்னா உயிர் போயிடும், அப்புறம் எங்கிட்டு மெய்ஞானம் சேர முடியும்? அதனால உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று மிக அழகாக இந்த பாடலை சொல்கிறார். அடுத்து அவா அறுத்தல். அவா என்றால் வேட்கை. அதாவது ஆசை என்பது வேறு, வேட்கை என்பது வேறு. அடுத்தவர் பொருள் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது அவா, அதான் ஆசை என்பது வேட்கை என்று சொல்வார்கள். இதை நம்ம வள்ளுவர் சொல்லுகிறார், வேண்டுங்கால் வேண்டும் பரவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். வேண்டாமைனா எல்லாமே வேணாம் வேணாம் நம்ம மறுக்கப்பட வேண்டும், அது வேணும் இது வேணும்னு நினைக்காத. வேண்டாமை யார் ஒருவன் வேண்டுகிறானோ அவனுக்குத்தான் பிறவாமை வரும், அதாவது பிறப்பு நீங்கும் என்று சொன்னார். இன்னொரு அருமையான பாடல்ல சொன்னார், தூய்மைனா என்னன்னு சொன்னார். தூய்மைக்கு விளக்கம் யாராவது சொல்ல முடியுமா? அழுக்கு இல்லாமல் இருப்பதுதான் சொல்லுவாங்க. ஆனா இவர் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார், தூய்மை என்றால் அவாவின்மை, பேராசை பிடிக்காமல் இருப்பது, பேராசை கொள்ளாமல் இருப்பது, அதுதான் வாய்மை வேண்ட வரும். வாய்மை என்பது பக்தி, பரம்பொருளை அடைதல், இதுதான் இதை வேண்ட வரும். அப்பதான் தூய்மை வரும். அப்ப அவாவின்மை வந்தாதான் தூய்மை நம்மளுக்கு ஏற்படும். அதைத்தான் நம்ம திருமூலர் சொன்னார், ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் தானே. அது ஆசைப்படாதப்பா, ஆசைப்பட்டா துன்பம் தான் வரும், ஆசை விட விட ஆனந்தம் தான் என்று சொன்னார். மாடத்து உலாநலன், அதாவது ஒரு குழந்தை போய் கேட்டுச்சு திருமூலரிடம், கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டது. அதுக்கு திருமூலர் மிக அழகா அந்த பாடல்ல சொன்னார், மாடத்து உலாநலன் மண்டபத்தானலன், கூடத்து உலாநலன் கோயிலில் உலாநலன், வேடத்து உலாநலன் வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்துள்ளே இருந்து முக்தி தந்தானே. முக்கியமான பாடல். மாடத்து உலாநலன், வீட்டில் துளசி மாடம் இருந்தால் அதுல கடவுள் இல்லை. மண்டபத்தானலன், மண்டபங்களில் இறைவனை பற்றி பேசி கம்பராமாயண ராமாயணம் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவற்ற கடவுள் இருக்கா? அங்கேயும் இல்லை. கூடத்து உலாநலன், மக்கள் கூடுகின்ற கும்பமேளா போன்ற இடங்களிலே, மக்கள் கூடுகின்ற இடத்திலே கடவுள் இருக்கிறாரா? இல்லை. கோயிலில் உலாநலன், அடிச்சாரு சமட்டி எடுத்து ஒரு அடி. கோயிலில் கடவுள் இருக்காரான்னு கேட்டா அங்கேயும் இல்லை. அப்ப எங்கடா இருக்காரு? வேடத்தில் இருக்காரா? வேஷம் போட்டுறாங்களே, மேலுகாலெல்லாம் திருநீரை பூசிக்கிட்டு உத்திராட்ச கொட்டையை போட்டுக்கிட்டு அலையிறாங்களே, அவங்கள்ட்ட இருக்கா கடவுள்? இல்லை. அப்ப யார்கிட்டப்பா இருக்கு கடவுள்? வேட்கை விட்டார் நெஞ்சில், வேட்கை என்கிற பேராசை விட்டவருடைய நெஞ்சில் தான் மூடத்துள்ளே இருந்து முக்தி தந்தான், அவனுக்குத்தான் உள்ளத்திலே இருந்து இறைவன் முக்தி தருவான் என்று அவர் மிக அழகாக அந்த நிலையாமை பற்றி சொல்லுகிறார். ஊழ் என்கிற அதிகாரத்திலே ஊழையும் ஒப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் என்று ஆழ்வினையுடைமையிலே வரும். அதாவது ஊழை கூட வென்று விடலாம், இந்த தாளாது உயற்றுபவருக்கு பொருள் நிறைய பொருள் உண்டு. உயற்றுபவர் என்பதற்கு முயற்சி என்பது மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ தலைவிதியை கூட மாற்றி விடலாம். எப்படி என்றால், யார் மாற்ற முடியும் என்று சொன்னால், எப்படி அவ்வை
சிவாயனம் என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் இல்லை ஒரு நாளும். நீ அப்படி சொல்லலைனா விதியே மதியாகும். சிவாயன மந்திரத்தை சொன்னா மதியே விதியாகும். அப்ப தன்னை அறிந்தவன் தான் ஊழை வெல்ல முடியும். தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள், சென்னியில் வைத்த சிவனருளாலே என்று சொன்னார். அதாவது தன்னை அறிந்தவன் எவனோ, அந்த ஞானி எவனோ அவன்தான் அதை முடிச்சு அவிழ்ப்பான். முன்னை வினை பின்வினை எல்லாவற்றையும் விடுத்து சிவனருளாலே அவன் முக்தி அடைவான் என்று சொன்னார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே தானே அர்ச்சிக்கின்றானே. அடுத்து மெய்யுணர்தல்ல சொல்றார், இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்குனர். அதாவது கண்ணை மூடுனா இருட்டுதான் தெரியும். அந்த இருட்டை போக்குகின்ற நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுகின்ற சத்குரு கிடைத்து விட்டால் மாசொரு காட்சி கிடைக்கும். அருட்பெருஞ்சோதி அவன் தவத்திலே பார்ப்பான், மருள் நீங்கி மாசறு காட்சி கிடைக்கும், பரம்பொருளை எல்லோரும் அடையலாம். இதே நம்ம வள்ளுவர் சொன்னார், பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் என்றால் சிவபெருமான் என்று பொருளாகும். செம்பொருள் காண்பது அறிவு, சிவனை அறிவதுதான் அறிவு என்று சொன்னார். திருமூலர் சொன்னார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் எங்கும் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவணச்சடை முடி தாமரை ஆடையினர். சிவனை நான் தேடி போனேன், அவனுக்கு ஒப்பாக எங்கேயாவது கடவுள் இருக்காரான்னு சொன்னா எங்கேயுமே இல்லை, ஒப்புதலாக யாரையுமே எந்த கடவுளையும் நாம் பேச முடியாது என்று மிக அழகாக சொன்னார். அதாவது மூலன் அரவம் தீண்டி கீழே விழுந்து இறந்து போயிட்டான். இந்த மூலன் இறந்தது எப்படி இறந்தான்னா அரவம் தீண்டி இறந்தான். ஏன் இறந்தான் என்ற கேள்விக்கு விடை இல்லை. இதை நம்ம சேக்கிழார் பெருமான் சொன்னார், விடைமால விடம் தீண்டி மண்ணிடை வீழ்ந்தான். அவனுடைய வினை முடிஞ்சது, அதனாலதான் அவன் கீழே இறந்து போயிட்டான். இந்த அரவம் தீண்டியது என்பது காரணம், காரியம். அந்த வினை முடிந்தது என்பது காரணம். காரணம் என்பது கண்ணுக்கு புலப்படாது, காரியம் என்பது கண்ணுக்கு புலப்படும். கண்ணுக்கு புலப்படுவது காரியம் என்று சொன்னார். இது சைவ சித்தாந்த கருத்துக்களை திருவள்ளுவரும் திருமூலரும் மிக அழகாக நிறைய கருத்துக்களில் உடன்பட்டு செல்கிறார்கள். இருவரையினுடைய திருவடி வணங்கினால் எல்லோரும் முக்தி கிடைக்கும் என்று இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.